வணக்கம். வணக்கம் பிரதர். தேர்தல் வியூக வகுப்பாளரை மாத்திருக்காங்களா டிவிக்கேல? தேர்தல் வியூக வகுப்பாளரையா? என்ன திடீர்னு? இல்லை, தேர்தல் வியூக வகுப்பாளர், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதுக்கு முன்னாடி வரையும் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இவங்க 2 பேரும் தான் இருக்காங்கன்னு நினச்சோம். இன்னைக்கு வேற யாரோ மாத்திருக்க மாதிரி. எஸ்ஏசி அப்பா சொல்லுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு பொலிட்டிக்கலாக அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். அவர் கள அரசியல் எப்படி இருக்குன்றது அவருக்கு நம்மள எல்லாரோட நல்லா தெரியும். அந்த பேசிஸில் நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து இது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு யாருக்கு சொல்கிறாரு? காங்கிரஸ்க்கு சொல்கிறாரு. மேபி காங்கிரஸ்க்குன்னா தேர்தல் வியூகப்பாளராக எஸ்ஏசியை வந்து நம்ம சொல்லாமே தவிர இங்கே அதே ஜான் சார் தான் பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்க ஸ்டெடியாக பிளான் பண்ணி ஆஸ் பர் ஷெடியூலிங் கரெக்டாக போயிட்டுருக்காங்க எல்லாத்துலேயும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நம்பி கேட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமையில போயிட்டுருக்கு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்கு, மீண்டும் காங்கிரஸ் வீட்டெழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும்ன்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த கேள்வியை நான் கேட்கல. நிறைய பேர் இன்னைக்கு எஸ்ஏசி கொடுத்த அந்த பேட்டிக்கு பிறகு விஜய் ரசிகர்கள், டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இதுக்கு தாங்க சொல்கிறோம், எஸ்ஏசி சாரை உள்ளே கொண்டு வாங்க, அவர் ஒருத்தர் வந்தார் அப்படின்னா டோட்டல் அரசியல் களமே மாறும்னு ஒரு நம்பிக்கையோட பேசுகிறாங்க அவங்க எல்லாருமே. இல்லை, அது உண்மைதான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் இல்லைன்னு யார் சொன்னா? அஃபீஷியலாக வேணா இல்லாமல் இருக்கலாம், அன்அஃபீஷியலாக இருப்பார்ல. அப்பா எப்படி பையனுக்கு இல்லாமல் இருப்பார்? இல்லை பையன் எப்படி அப்பாட்ட கேட்காம இருப்பார்? இன்னைக்கு விஜய் அப்படின்ற ஒரு பிராண்ட் விதையே அந்த பொலிட்டிக்கலா சினிமால எல்லாத்துலையும் இருக்குன்னா அதை உருவாக்குனதே அவர். அதுதான் இல்ல, அது விதையே அவர் தானே. அவர் போட்ட விதை வளர்த்தது, மரமாக்கி இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு காயாக கனிந்து பழமாக கொடுக்க போற இடத்துல இருக்கிற, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அப்பா தானே, எஸ்எஸ்சி அப்பா தானே. அப்படி இல்லை, அதாவது என்னன்னா அன்அஃபிஷியலாக இருக்கும், சில காரணங்களுக்காக உள்ளே கொண்டு வராமல் இருக்கும். உடனே குடும்ப அரசியலும்பாங்க. இப்போ இவர் நம்ம எதை நோக்கி எதிர்க்கிறோன்றது இருக்கு, அந்த எதிர்ப்பை வந்து இவர் மேலே திணிக்கப்படும். இவர் வந்தார் அப்படின்னா அவருக்கான ஒரு ஒரு மரியாதைக்கான சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யும்போது என்னாங்க, ஏன் குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பனை கூட்டு வந்து வச்சிருக்கிற, அம்மாவை கூட்டு வந்து வச்சிருக்கேன், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குப்பவர் தானே அண்ணன். அதான் இதுவரையும் எந்த மேடையிலுமே எந்த இடத்துலயும் ஒரு அரசியல் கருத்துக்களை சொல்லவே இல்லை. எஸ்ஏசி அமைதியா இருப்பாரு. நானே கூட பலமுறை இன்டர்வியூக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், கொடுத்தது இல்லை, கொடுக்க மாட்டாரு பொலிட்டிக்கலா. பட் இன்னைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அவர் பேசுறாரு அப்படின்னா அது விஜயோட வாய்ஸா ஒப்புதலா கூட இருக்கலாம். அப்பா பையன் பேசி இருந்திருக்கலாம், பையன் சொல்லி இருந்திருக்கலாம் அப்பா கிட்ட, இல்லப்பா காங்கிரஸ் வந்தா நல்லா இருந்திருக்கும்பா, ஆனா வராம இருக்காங்க, நம்ம வந்ததால நம்ம மாபெரும் வெற்றி அடையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்மளோட வெற்றி உறுதியாக்கப்படும், உறுதி செய்யப்படும் போது மகனுக்காக அப்பா ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அது யோசிக்கப்படும்ல. யார் சொல்ற மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயது ஆகுது. ஸோ ஓகே, அவருக்கு ஒரு 60 வருட அரசியல்ல இல்லைனாலும் அரசியல் புரிதலும் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு நிறையாவே இருக்குது, முதிர்ச்சியும் நிறையா இருக்குது அவர்கிட்ட. அப்போ ஆப்வியஸ்லி அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து, இது வரைக்கும் எதுவுமே பேசாத ஒரு மனுஷன் அதை எடுத்து வைக்கிறார் அப்படின்ற போது அதை கூர்ந்து மக்கள் நிச்சயமாக கவனிப்பாங்க, அரசியல் கட்சிகளும் கவனிக்கும், முக்கியமாக காங்கிரஸ் கவனிக்கணும் ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்றத. சும்மா யாரோ 2 பேர் லாபத்துக்காக சுதந்திரமே வாங்கி கொடுத்த ஒரு கட்சின்னு சொல்லுவாங்க, அதில் நிறையா கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்கும், அதை நான் ஒதுக்கிடுறேன், அதுக்குள்ளே நம்ம போகல. பட் என்ன சொல்லுவாங்க ஜென்ரலா, சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தது? காங்கிரஸ் கட்சி, காந்தி தான்ப்பான்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எடுக்கும்போது ஒரு சில பேர்கள் தங்கள் சுயலாபத்துக்காக கட்சியை அடமானம் வைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் காங்கிரஸ் வளர வேண்டும். காங்கிரஸ் முதலில் தமிழ்நாட்டில் சீரும் சிறப்புமாக இருந்தால் மட்டும்தான் அதோட அடித்தளம். ஏன்னா காமராஜர் கொள்கை தலைவராகவே வச்சிருக்காங்க காமராஜர், அவங்க கட்சியோட மாபெரும் தலைவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அதெல்லாம் யோசிக்கணும், யோசிச்சுட்டு முடிவெடுக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது திமுகவின் வெற்றிக்கு ஒரு மாபெரும் ஓட் பேங்க்குக்கு, அவங்களுக்கான அந்த ஓட் பேங்கை கொண்டு வந்து சேர்க்கறது வந்து காங்கிரஸ் தான். அது யாரோட ஓட்டு, எங்கேருந்து கொண்டு வராங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இது வந்து கடைசி வரைக்கும் இது அப்படியே போயிடக்கூடாது. இப்போ இன்னும் சில நாட்கள் போச்சுன்னா காங்கிரஸ் ஒன்று இருக்குமா தமிழ்நாட்டில்ன்ற ஒரு கேள்விக்குறி வருது இல்லை. அதற்கு காரணம் யார்? இந்த காங்கிரஸில் இருக்கும் சில தலைவர்கள் தானே. அதை உடைத்து எறியணும் அப்படின்னா உண்மையிலே காங்கிரஸ் இதை வந்து ஒரு மறுபரிசீலனை செஞ்சு கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டெல்லியில் ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த கூட்டணி ஃபைனல் ஆக போகுதுன்ற செய்தி வருது. இல்லைங்க, அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க எல்லாருக்கும். எங்கே விட்டுட்டு போயிடுவாங்களோ ஒரு பயம் இருக்குல்ல, அவசரமாக ஓடுவாங்கல்ல. இப்போ எஸ்ஏசி கொடுத்த பேட்டி தான், எஸ்ஏசி கொடுத்த பேட்டின்றது கணக்கு கிடையாது. நீங்கள் அப்பா கொடுத்த எஸ்ஏசி அப்பா கொடுத்த பேட்டி வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும், கண்டிப்பாக ஒரு அழுத்தம் கொடுக்கும், ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, அதில் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால்
இந்த பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஏன்னா ஒரு தலைமை இருக்குது, அந்த தலைமைக்கு கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கும் அதிகாரம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு பாதி செட் ஆஃப் பீப்புள், பாதிக்குள்ள 70-80% மக்கள் திமுக விட்டு வெளில வரணும், தாவேக்கா கூட நம்ம போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. ஒரு சில அரசியல் தலைவர்கள், காங்கிரஸ் அரசியல் தலைவர்கள் தங்களோட சுயநாபலத்துக்காக, சரியா, அவர்களுக்கு சில வருமானங்கள், சில இதெல்லாம் வந்து திமுக மூலமாக அவங்க பயனடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக எப்படி போனால் எனக்கு என்ன, கட்சி நாசமாக போனால் எனக்கு என்ன, என்ன வேணா எனக்கு என்ன, எனக்கு சேர வேண்டியது வருது அப்படின்னு ஒரு சுயநலாபம் இருக்குல்ல, அந்த ஒரு சுயநலாபத்தோடு இருக்கிறவர்கள் தான் இப்படி இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 80-90% மக்கள், காங்கிரஸில் இருப்ப தலைவர்கள், அவர்களோட உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவங்களோட ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே, நீங்கள் தொண்டர்கள் எல்லாருமே தாவேக்கா வர பார்க்கணும் தான் இருக்காங்க. இதோட அழுத்தம் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கும் தலைமைக்கும் இருக்கும். ஸோ எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதுக்கு போயிட்டு சொல்லி பேசணும்ல, அவங்கள கூல் பண்ணல, நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக எல்லாம் நடக்கும், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட மாட்டோம், உங்கள் கூடவே நிற்போம், இன்னைக்கு நேற்று நம்ம பழக்கம் இல்லை, யோசிங்க, இதெல்லாம் வரும்ல உள்ள பேசும்போது. இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க போகிறாங்க, கேள்விப்பட்டோம், அப்படிலாம் எதுவும் யோசிச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு ஒரு ஊன்றுகோலாக போய் பேசுவாங்கல்ல. பாசிட்டிவ் சைடாக நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் விசில் சத்தம் அடித்தாலும் கை இருந்தால் தான் விசில் அடிக்க முடியும், அதனால தான் கையை தேடி தாவேக்கா போயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஓட்டு போடனாலே கை வேணும். இப்போ பாஜகவுக்கும் கை தேவைப்படுதா, அதிமுகவுக்கும் கை தேவைப்படுதா, அப்படி வச்சுக்கலாமா? நான் சும்மா ஒரு பேச்சுக்காக வரும். இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியில் இல்லை, அதாவது ஒரு கூட்டணி, ஒரு பெரிய கட்சி சப்போர்ட் இல்லாமல் டிவிகேவால் களமிறங்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. மக்களோட கூட்டணி இருக்கும்போது நம்ம யாரை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அதை தான் சொல்கிறேன்ல, இவங்க எல்லாருமே இந்த கட்சி வந்தால் இத்தனை %, அந்த கட்சி வந்தால் அத்தனை %ன்னு ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே, ஒரு ப்ராபபிலிட்டியை கிரியேட் பண்ணுறீங்கல்ல, இது மூலமாக இது மூலமாக ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்கல்ல. ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிறது யார் கையில் இருக்குது? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்கள்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதானே பார்க்குறோம். இப்போ விஜயனாவோட பாயிண்ட் என்னன்னா, என் பின்மாடி மக்கள் இருக்காங்க, நாங்கள் மக்களுக்காக வரோம் அப்படின்ற போது இந்த 2 திராவிட அரசியல் வேண்டாம்னு சொல்றாருல. அவரு ஏன் சொல்றாரு அப்படின்னா, வேணாம், நான் வேற ஒரு கட்டமைப்பு, வேற ஒரு தமிழக சமுதாயத்தை, வேற ஒரு தமிழகத்தை நான் உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையான வராருல, அவருக்கு அந்த தேர்தல் வாக்குறுதியை நம்பிக்கைத்தன்மை கொடுக்கும். அதான் நான் மறுபடியும் சொல்றேன், மெசேஜர் மேட்டர்ஸ். யார் சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஒரு தேர்தல் வாக்குறுதி காமெடி சொல்றதுக்கும் விஜய் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னா 5 பேர் பார்ப்பான், விஜய் நான் சொன்னா 5 கோடி பேர் பார்ப்பான். அப்போ அது எந்த அளவுக்கு அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி கொண்டு போகும் இருக்குல்ல. அந்த தேர்தல் வாக்குறுதி இஸ் கோயிங் டு மேக் ஆல் த டிஃபரன்சஸ். அந்த எண்ட் பாயிண்ட். இவர்கள் 2 பேரும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியும் விஜய் நான் கொடுக்க போற தேர்தல் வாக்குறுதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த தேர்தல் வாக்குறுதி கூட்டணி இல்லாமல் பலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். கலர் டிவி தாங்க ஜெயிக்க வச்சுது. அம்மா கொடுத்த லேப்டாப்பும், அம்மா கொடுத்த அந்த தங்க நாணயம், தாலிக்கு தங்கமும், அது இல்லாமல் அவர்கள் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தான் போன முறை திமுக ஜெயிக்க வச்சுது. அது இந்த வாட்டி கொடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியுமா, 2000 ரூபான்ட்டார். இந்த ஃபார்முலா இந்தியா ஃபுல்லாக வந்துருச்சு. அப்போ மக்கள் அடுத்த 5 வருஷம் நீ எனக்கு என்ன செய்வேன்னு தான் பார்க்கலாம். போன 5 வருஷம் நீ என்ன செஞ்ச, பிளஸ் வர 5 வருஷம் என்ன செய்ய போற. இப்போ இந்த 2 கட்சிகளும் எதுவும் செய்யலைன்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணுதில்லை. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, நான் சிரமமான ஒரு அருமையான ஆட்சியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. எவன் வந்தான்னா விளையாட்டின நம்மாட் போயிட்டே இருப்பேன்னு போகலாம்ல. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை அப்படின்ற போது நான் மக்களை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் இப்போ திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இந்த எலெக்ஷனில் ஒரு கதாநாயகியாக கூட இருக்கலான்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிகேவும் அதுக்கான வேலைகள்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. என்னவா இருக்க போகுது இந்த எலெக்ஷனில்? மிக சிறப்பாக எலெக்ஷன் கேட்குறீங்களா, மேனிஃபெஸ்டோ கேட்குறீங்க? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் வெத்து வேட்டா இருக்க போகுது. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 90% திமுக சொல்லுது, 13% தான் நிறைவேற்றி இருக்கிறதா அன்புமணி என்ன சொல்லிட்டாரு. நான் வேணா ஓப்பனாகவே டிபேட் பண்ணுறேன், எங்கே கூப்பிட்றீங்களோ வரேன்ட்டாங்க. உண்மையிலேயே நீங்கள் 90% வாக்குறுதி, ஒரு 60% கூட வச்சுப்போமே, வாக்குறுதிகள் நிறைவேற்றிருந்தீங்கன்னா முதலமைச்சரே போகணுன்ற அவசியம் இல்லை. முதலமைச்சர் சார்பாக என் பிரதிநிதியாக இவர் வருவார், இவருடன் நீங்கள் கலந்துரையாடுங்கள், ஓப்பன் டிபேட்டுக்கு சேலஞ்சு கேட்கும்போது போயிருந்துருக்கலாம். நீங்கள் தட்டி அப்படியே கைவி விட்டுட்டு ஓடிட்டீங்க. அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு உங்கள் தேர்தல் வாக்குறுதி புஸ்வானம். சொன்னது எல்லாமே அது ஒரு படத்தில் சொல்லலாம், ஆசையை தூண்டி அவர்களிடம் இருந்து நம்ம அடைய வேண்டும்னு. அதை தான் திமுக செஞ்சிருக்கு. அதிமுக இப்போ ஒரு படி மேலே போயிடுச்சு. வந்தா மலை போனால் என்னவோ அதுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் 2000 அப்படின்னு இருக்கிறாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு. விஜய் என்ன 4000
6000 அதான் அப்படின்னு சொல்ல வரேன் சொல்ல சார். நான் ஒன்றும் முடிக்கலையே, முடிச்சுட்டு வரேங்க, அவசரப்படாதீங்க. நான் முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. எங்கேயாவது சொல்லியிருக்காரு அந்த மாதிரி, எங்கேயாவது தேர்தல் வாக்குறுதி சொல்ல போறாரா அப்படின்ற கேள்வி. அது வாய்ப்பே இல்லைல்ல. 2000 இவர் சொல்லிட்டாரு. 9 லட்சம் கோடி கடன், நேரடி கடன், 3 லட்சம் கோடி மறைமுக கடன், 12 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மாசம், அதான் அனைத்து மகளிர்ன்றீங்க. நாங்கள் அவர்கள் போல் இல்லை, அனைத்து மகளிர் அப்படின்றீங்க. சரி, ஓகே, அனைத்து மகளிர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 2 கோடி பெண்கள் கிட்டத்தட்ட 2 கோடி × 2000 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 4000 கோடி, வருஷத்துக்கு 48,000 கோடி, 9,000 கோடி ரூபாய். நம்மளோட பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடியில் 12% நீங்க வந்து இந்த மாதிரி இலவசத்துக்கு, அது இலவசம் உரிமை தொகைன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறீங்கன்றது ஏற்றுக்கவே முடியாது, சாத்தியக்கூறே இல்லை. எப்படி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாது. சம்பளமே வேணாமாப்போ, வெறும் 1000 ரூபா கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்கலாமா? கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுக்க முடியல, அவங்களோட பென்ஷன் நிற்கிது, போகுதுன்னு நிற்கிது, இவ்வளோ இஷ்யூஸ் நிற்கிது. எங்களுக்கு இன்னும் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இதெல்லாம் எப்படி தீக்க போறேன்னே தெரியாமல் உட்காந்துருக்கிறோம். இதை தாண்டி அனைத்து பெண்களை தாண்டி அனைத்து ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்றீங்க. 58,000 கோடி லாஸ்ட்ல போயின்னு இருக்குது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். 22,000 பஸ்கள் தமிழ்நாட்டில் ஓடுது. அந்த 22,000 பஸ்ஸுகளில் 18,000 பஸ் தான் ஓடுது. 6,000 பஸ் நிற்கிது, ரன் பண்ண முடியல. அதை வந்து ரிப்பேர் செஞ்சு ஓட்டுறதுக்கு ஃபண்டு இல்லை. இந்த 18,000 பஸ்ஸில் 60% பஸ்ஸுகள் காலாவதியான பஸ்ஸு. இத்தனை லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடணும், இதுக்கப்புறம் கிடையாதுன்னு இருக்கு. அதுவும் அதுலேயும் பிரச்சனை, டிரைவர்ஸே கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன், டயர் வெடிச்சு பஸ்ஸு போய் ஒரு இனோவா காரில் இடிச்சு 7 பேர் கொண்ட குடும்பத்திலேருந்து 7 பேர் செத்தாங்க. அதுக்கு டிரைவரா காரணம்? அந்த பஸ்ஸோட நிலைமை தான் காரணம். டயர் வெடிச்சு சாகுறாங்க அப்படின்ற போது அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மெயின்டெனன்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்றதை காட்டுது. அதுவும் ஃப்ரீன்றீங்க. 58,000 இலவசங்கள் இருக்காதா? டிவிக்கு 58,000 கோடி லாஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அவர்கள் வந்து சொல்லாங்க அவங்க ஆட்சி வந்து மிக சிறப்பான ஆட்சி, 2.0 வரும்போது திருப்பி நாங்கள் எப்படி வந்திருக்கோம் பாரு, அந்த நாட்டிலேருந்து இவ்வளோ கொண்டு வந்தோம், இந்த நாட்டிலேருந்து இவ்வளோ கொண்டு வந்தோம், ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாரு, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, மாதிரி அடிச்சு விட்டார், இத்தனை கோடி அத்தனை கோடின்னு. 16% ஜிடிபி growth எடுத்து இரட்டை இலக்கில் நிற்கிறோன்னு சொல்றீங்க நீங்க. ஆனால் 4 லட்சம் கோடியை ஏன் 9 லட்சம் கோடி கடன் ஆச்சுன்னு தெரியல. குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, அது அப்படியே இருக்கட்டும். எங்களோட ஜிடிபி growth இந்த அளவுக்கு இருக்கு. ஜிடிபி growth இந்த அளவுக்கு இருக்குன்னா பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் மக்கள்தும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அப்போ 3.8%, 3.8 lakhs ஒரு பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு காட்டுறீங்க. ஒரு ஆளோட வருமானம் 3.8 லட்சம்னு சொல்றீங்க. நீங்க கணக்கு போடுங்க எவ்வளவு வருதுன்ட்டு. அப்போ 1,35 லட்சம் மகளிருக்கு ஒரு கிரைட்டீரியா போட்டு இதற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே நல்லாட்சி பண்ணியிருந்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கணும்? அந்த 1,35 லட்சம் குறைஞ்சபட்சம் 1 கோடிக்கு வந்திருக்கணும். 35 லட்சம் மக்களை வறுமை கோட்டுக்கு மேல் நாங்கள் கொண்டு வந்து விட்டோம், நாங்கள் சில கிரைட்டீரியா வச்சிருந்தோம், இதிலெல்லாம் அவங்க வராமல் வளர்ந்துட்டாங்க பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது நல்லாச்சு. இன்னைக்கு 1,80 லட்சம் பேர் கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட. அப்போ 45 லட்சம் மக்கள் அதிகம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ அவர்கள்லாம் வந்து நீங்க சொன்ன முதல்ல வச்ச கிரைட்டீரியாக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ அவங்களாம் வறுமை கோட்டு கீழே வந்துட்டாங்க. நல்லா இருந்தவங்க உங்க ஆட்சியில வறுமை கோட்டு கீழே வந்துட்டாங்களா? என்ன சொல்ல வரீங்க? எவ்வளவு முரண்பாடுகள் இது! நான் எதுவுமே நானா சொல்லல, எல்லாமே நீங்க கொடுத்த தரவுகள், நீங்க கொடுத்த டேட்டா தான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். எடப்பாடி சொன்னதா இருக்கட்டும். அப்போ இந்த எல்லா தேர்தல் வாக்குறுதிகளுமே வெறும் வெட்டு வாக்குறுதிகள், வெறும் விளம்பர வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றி வெறும் ஓட்டிங் மிஷினாக, தேர்தல் வாக்களிக்கும் ஒரு இயந்திரமாக பார்க்கக்கூடிய 2 கட்சி இருக்கு. ஆனா விஜயன் அப்படி எதுவுமே சொல்லலையே. வரும்போது என்ன சொல்றாரு? மனசாட்சி உள்ள மக்களாட்சி உள்ளதை நாங்கள் பண்ணுவோம், 100% நான் கொடுக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளாக கொடுப்போம்னு சொல்றாரு. எங்கேயுமே அவர் நான் 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லல. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விதமாக தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கும்னு சொல்றாரு. அது போக அவர் என்ன சொல்றாரு? கனவு வீடு, எல்லோருக்கும் ஒரு வீடு இருக்கணும் தமிழ்நாட்டில் ஆசைப்படுறேன்றார். வீடு லட்சியம், அந்த வீட்டுக்கு ஒரு 4 சக்கர வாகனம் வந்து லட்சியம், அட்லீஸ்ட் 2 சக்கர வாகனமாவது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உன்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய, இவர்கள் வெறும் 1000 2000 சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா நீயே உன்னால் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய, நீயே வருமானத்தை ஈட்டக்கூடிய 2000 5000 10,000 வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன், உன் பொருளாதாரத்துக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி உன்னை நான் இந்த சமுதாயத்தையும் மேம்படுத்த. மக்கள் முன்னேறிட்டா சமுதாயம் முன்னேற போகுது.
இரண்டையும் நான் செய்வேன்னு சொல்றாருல, இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு எங்கேயுமே ஃபேன்சி பண்ணல, ஃபேண்டசியா கிரியேட் பண்ணல. ஏன்னா அவர் கள நிலவரம் புரிஞ்சுக்கிட்டு அதை எது சாத்தியமோ அதை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து ஒரு நிச்சயமான ஒரு நல்ல வாக்குறுதி, அதை விட முக்கியமாக உண்மையான வாக்குறுதியா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கூட்டணி விஷயத்தையும் பேசியும் தேர்தல் அறிக்கையும் பேசிட்டோம். விஜய் எந்த இடத்துல ஒன்று இருக்கு, ஒரு இங்கிலீஷ் டேர்ம் ஒன்று இருக்கு, சூப்பர் கேலிஃபிராஜிலிட்டிஎஸ்பிலியாலிட்டிலோஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியா விஜய் அது இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, அது என்னன்னு கூகுள் சர்ச் பண்ணி நாங்க தெரிஞ்சுக்கணுமா? இன்னும் நல்லா இருக்குன்னா நான் சொல்லிட்டேன் வச்சிங்களேன், மக்கள் அதை பார்க்க மாட்டான், அது ஆர்வமா போய் பார்க்கட்டும். சூப்பர் கேலிஃபிராஜிலிட்டிஎஸ்பிலியாலிட்டிலோஷியஸ் என்னன்னு புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு உண்மையிலே புரியல. ரைட்டு, எந்த தொகுதியில விஜய் நிக்க போறாருன்ற கேள்வி இருக்கு. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொகுதி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு, வேளச்சேரி தொகுதி தான் விஜய் கண்டெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு. அது எந்த அளவுக்கு சரியான தகவல் இருக்கலாம்? வி ஃபார் விஜய், வி ஃபார் விக்டரி, வி ஃபார் வேளச்சேரி. சென்னையிலேயே வேளச்சேரி, வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், இத்தனை தொகுதி இருக்கே. தெரியல பிரதர், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதாவது அப்புறம் என்ன சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து வாழ்ற தொகுதியான சோழிங்கநல்லூர்லேயே நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லை விக்கிரவாண்டி தான் முதல் மாநாடு போட்டாரு, அது மிகப்பெரிய ஹிட்டு, ஸோ சென்டிமெண்டா விக்கிரவாண்டி வி சாலை என்ன விஜயவாடாலாம் எதுவும் சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஃபியூச்சர்ல மேபி வரலாம். ஓகே, நான் இப்போ தமிழக வெற்றி கழகம் தானே, அதனால அந்த இதுல தான் அவர் இருக்கும். ஸோ அதனால தெரியல அவர் எந்த தொகுதியிலும் அந்த தொகுதியில வெற்றி பெற போறாரு, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சில பேர் 2 தொகுதி கூட நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற 4 பேர்னு சில பேர் சொல்றாங்க. 4 தொகுதின்னு 4ன்றது வாய்ப்பு இல்லை, அது வந்து ஒரு ஃப்ளோல வரும்போது விஷயம் தான். தவறுகள் நடக்குது சகஜம் தானே, பேசும்போது எல்லாருக்கும். இப்போ நானே பேசியிருக்கேன், இப்போ நான் அந்த வீடியோ போட்டு பார்த்தேன்னா எவ்வளோ தப்பு செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னடா இவ்வளோ தப்பாக பேசுகிறேனே அப்படின்ட்டு. இது நடக்குது சகஜம் தான். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் பொய்யா அடிச்சு விடுறதுக்கு வரவங்க தான் கரெக்டாக அதை பார்த்துட்டு பேசுவான். நம்ம உண்மையாக ஹார்ட்லேருந்து பேசுகிறோம், 1-2 தவறும். இப்போ 2வது இது வந்து நான் எப்போவுமே பேசும்போது வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கு, ஒரு டிபேட் மாதிரி, ஏதோ இன்டர்வியூ மாதிரி எடுக்குது இல்லை. ஒரு நண்பர்களிடம் எப்படி உண்மையாக இருக்கோமோ அந்த எந்த எதிர்பார்ப்பும் அந்த உண்மையை தான் கொண்டு வந்து வைக்கிறோம். 1-2 தவறுகள் இருக்கலாம், ஆனால் அது 100% என் மனசாட்சிக்கு விரோதமாக பேசாது. நான் அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, அவர் எங்கே நிற்க போறான்றது உலகமே பார்த்துட்டு இருக்கு. அதை தாண்டி அவர் எந்த தொகுதியிலும் வெற்றி அடைய போறார், நல்லா பார்ப்போம் வெயிட். ஆனால் 2வது அவர் எப்போவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் 2 தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, 2 குதிரை சவாரி செய்யும் ஆள் இல்லை, ஒரு குதிரை தான். அதனால தான் அவர் வந்து அரசியல் மட்டும்தான் சினிமா விட்டுட்டு வர்றாரு. இதுவரை இல்லை சினிமா மட்டும் நான் நடிப்பேன், அரசியலும் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ அப்போ அதனால் ஒரு தொகுதி தான் எடுப்பார், அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அந்த தொகுதியை வெற்றிப்படும் தொகுதியாக நிச்சயமாக இருக்கும். விஜய் எப்போ அவருடைய ஸ்பீச்சில் சொல்லுவார்ல, கான்ஃபிடென்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம்னு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ தாவே. இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒன்றும் இல்லை, எதனால நான் சொல்லிடுறேன், காரணத்தை சொல்கிறேன். இன்னும் வந்து அதிகபட்சம் 2-2.5 மாதத்துக்குள்ள தேர்தல் வந்துட போகுது. இப்போ வரையும் விஜயோடைய பிரச்சாரம் முடிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது அதை விட குறைவான நாட்கள்னே வச்சுக்கோங்களேன். விஜயோடைய பிரச்சார பயண திட்டம் வெளியிடப்படலை. விஜய் டிசம்பருக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்கும் போவதா முன்னாடி திட்டம் இருந்துச்சு, அது போக முடியலை. இன்னை வரையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறதும் தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஜெயிக்க போறது எப்படியும் உறுதிப்பா, எதுக்கு தேவையில்லாம போயிட்டு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு, நம்ம பனையூர்ல இருந்தே ஜெயிப்போமே அப்படிங்கறதுல இருக்காங்க. இல்ல நீங்க இது வந்து உண்மையா கேக்குறீங்களா இல்ல ஒரு சர்காஸ்டிக்கா கேக்குறீங்களா? இல்ல அந்த சந்தேகம் வருது. இல்ல நான் வரேன், சந்தேகமா கேக்குறீங்களா? முதல்ல 2 விஷயத்தை பிடிச்சி வச்சிருவோம். ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, அவர் கான்ஃபிடென்ட்டா மட்டும்தான் இருக்காரு அப்படின்றது சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் எந்த இடத்துலையுமே 200 உறுதி, 210 ஜெயிச்சிட்டோம், மொத்தமாக நம்ம 234 ஒருத்தர் 200ன்றார், இன்னொருத்தர் 210ன்றார். அப்படியே எலெக்ஷன் முடியும் போது பார்த்தீங்கன்னா 295 போல இருக்கு, அப்படியே ஏற்றிக்கினே போவாங்க போல இருக்கு. எனக்கே புரியல, அந்த மாதிரி எங்கேயா பேசியிருக்காரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேருந்து பேசும்போது தெளிவுபடுத்துறாரு, 234 தொகுதியில் அந்த தமிழத்தின் இருந்து சிங்கிள் மெஜாரிட்டின்னு தான் சொல்றாரு. சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிக்கக்கூடிய வலிமையும் மக்களின் ஆதரவு நமக்கு இருந்தாலும் நம்மளை நம்பி வரும் கட்சியை நாம் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வோம். நீங்க சொல்ற மாதிரி நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன், ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னா எந்த கட்சியுமே கூட்டணி கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. 234 தொகுதி தனிச்சு நீங்க போறாங்க, சால்டா 190 தொகுதிக்கு குறையாம ஜெயிப்பாங்க, வெயிட் அண்ட் வாட்ச், ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம்? கலை யதார்த்தம் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அதுதான் முக்கியம். அப்போ கலை யதார்த்தம் தெரியும். இந்த 2 திராவிட அரசியலை வெற்றி பெறுவதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது சாத்தியம். நீங்க சொன்ன 200 ஜெயிச்சு வரலாறு படைப்பாரு, அது 231 இல்லை.
கண்டிப்பாக 2026 ஒரு மிக சிறப்பான ஆட்சியை ஒன்று கொடுப்பாரு. அந்த சிறப்பான ஆட்சி மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இப்படிப்பட்ட ஒரு தலைவனை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற அவர்களே கொண்டு போயிட்டு 2031 இவங்க சொன்ன அந்த 200 ஒரு மாபெரும் ஒரு வரலாறு படைக்குது இல்ல, அந்த வரலாறு அங்க படைப்பார். ஹீ வில் பிரேக் ஹிஸ் ரெக்கார்ட் இட் செல்ஃப். 26 மீண்டும் வரலாறு படைச்சு 2031 இன்னொரு மாபெரும் வரலாறு படைப்பார். அது 200 தெரியாது. அப்ப யாரோட கூட்டணியில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் விஜயன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக, அசைக்க முடியாத தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவனாக இருப்பார். அது 2031 நீங்க சொல்றது. அப்போ மக்களே சொல்லுவாங்க, ஜெயிஸ்டார் யாரு, போங்க வராதிங்க, நீங்களும் அரசியல் விட்டு ஓடிங்கன்ற அளவுக்கு மக்கள் சொல்றதுதான் வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான். நான் தான் தலைவன் எந்த இடத்துலையும் சில தலைவர்கள் மாதிரி பேசிக்கிட்டு பண்ணல. அவர் பேசாம அனைவரையும் பேச வைக்கிறாருல, அவன் தான் தலைவன். மக்களை பேச வைக்கிறாரு, அவர்கள் தோழர்களை பேச வைக்கிறாரு, அடுத்த அரசியல்வாதிகளை தன்னை பத்தி பேச வைக்கிறார்ல, ஒரு 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 பேசு பொருளாவே இருக்கார்ல, ஒரு டாக் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருந்துட்டே இருக்கார்ல கடந்த 2 வருடமாக. அதுதான் உண்மையான அரசியல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியலை எடுத்திருக்காரு இல்லையா. எங்கேயுமே அவர் இவ்வளவு ஜெயிப்போம் சொல்லவே இல்லையே. நாங்கள் ஜெயிப்போம், மெஜாரிட்டி வரும், எங்களுக்கு மெஜாரிட்டி வந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும், அது கான்ஃபிடென்ட். 200 210 சொல்றதுதான் ஓவர் கான்ஃபிடென்ட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ விஜய் என்ன தெளிவா இருக்காரு, நமக்கு எவ்வளவு சீட்டு வரும், நம்ம ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், மக்கள் நம்ம மேல ஆதரவு கொடுக்குறாங்க, கிடைச்சதை அப்ப எப்படி யூஸ் பண்ணி வராருன்னு பாருங்க. இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு இருக்காது. கண்டிப்பாக அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை 5 வருடத்தில் நிச்சயம் முடிக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கும். அதை முடித்து மக்களிடம், நீங்க கேட்டீங்களா ஓவர் கான்ஃபிடென்ட், அது ஓவர் கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வராது, தாவேக்காக்கு வராது, மக்களுக்கு வரும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல மக்கள் இவர் தாண்டா கரெக்டா இருக்கும், நமக்கு வேற எவனுமே தேவையில்லடா 2031 சொன்ன அந்த 200 வருதுல, அப்ப நடக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எந்த தொகுதியில் நிற்கிறீங்க? தெரியலையே பிரதர், அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்குற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிட்டு அந்த தொகுதியில் நம்ம நிற்கணும், கொடுப்பாங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். விசில் சின்னமா இல்லை உங்க கட்சிக்கு தனி? இல்லை, அது எல்லாமே இன்னும் டிசைட் பண்ணலை. ஏன்னா நம்மளும் ஒரு தனி கட்சி, தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு இளைஞர்களால் ஜல்லிக்கட்டுன்னு உருவான கட்சி, நமக்கான மோதிர சிம்பல் இருக்கு. பட் இந்த வாட்டி நம்ம ரெகக்னிஷன் பார்ட்டி ஆகலை, அதனால அது எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியல, வித்ஹோல்ட் பண்ண முடியல சிம்பல். பட் மீண்டும் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் மோதிர சிம்பலுக்கு தான். தெரியல, கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் தான் அதையும் ஒத்துக்கணும். ஸோ இது எல்லாமே விரல்ல விசில் அடிக்கிறீங்களா, விரல்ல மோதிரம் போடுறீங்களான்னு தெரியல. இல்ல, விரல்ல மோதிரம் போட்டு விசில் அடிப்போம். நாங்கள் விரல்ல மோதிர விரலோடு விசில் அடிப்போம். விசில் அடிப்பீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ.